இப்போது ஷெல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் செக்ஷனு, அதில் சூட் ஷெட்யூல் ஐடி, அதில் போய்ட்டு கேஸ் டைப் அண்ட் கேஸ் நம்பர், கேஸ் இயர் கோ கொடுத்தீங்கன்னா ஷெட்யூல் நேம் வந்து டைப் பண்ணணும். அதில் வந்து ஐட்டம் நம்பர் பண்ணலாம் அல்லது ஷெட்யூல் நம்பர் அப்படின்னு கொடுக்கலாம். அது நம்மளோட டெசிஷன் தான். அடுத்தது இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா அடிஷன் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு சொல்லிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு அது மூவபுளான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இமூவபுளாக ஹவுஸாக இருந்துச்சுன்னா அதுக்குண்டான டீட்டெயில்ஸ், சைட்டுன்னா அதுக்குண்டான டீட்டெயில்ஸ், லேண்டுன்னா அதுக்குண்டான டீட்டெயில்ஸு. இப்போ ஹவுஸுனா இந்த கேஸ் டைப்பு, கேஸ் நம்பர், கேஸ் நம்பர், கேஸ் இயரு கோ கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்டு, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷெட்யூல் நேம் வரும். ஐட்டம் நம்பர் 1ன்னு கொடுத்துட்டிங்க. ஐட்டம் நம்பர் 1 அங்கே கொடுத்தோம் இல்லைங்களா, அது வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். நெக்ஸ்ட்டு ஐட்டம் நம்பர் 1ன்னு வந்துடும். ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு திருவண்ணாமலை கொடுத்துட்டு, தாலுக்கும் திருவண்ணாமலை. நெக்ஸ்ட்டு வில்லேஜ் வந்து செலக்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நேமில் வந்து 4th வார்டு இந்த மாதிரி பிளாக்கு அதெல்லாம் வந்து அடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹவுஸ் நம்பர் என்ன, டிஎஸ் நம்பர், அந்த மாதிரி சர்வே நம்பர் இருந்துச்சுன்னா அதை அடிச்சுக்கிட்டு ஈஸ்ட் பை வெஸ்ட் பை நார்த்து சவுத்து இதெல்லாம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சைட்லேயும் அதே மாதிரி தான் கேஸ் டைப்பு, கேஸ் நம்பரு, இயர் கொடுத்து கோ கொடுக்குறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெட்டிஷனர் நேமு, டெஃபினட் நேமு வருது இல்லைங்களா, இதுலேயும் ஷெட்யூல் நேமு இதெல்லாம் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கு, வில்லேஜு எல்லாமே கிளிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ப்ராப்பர்ட்டி நேமுன்றதில் வந்து அதாவது என்ன நகர் அந்த மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த இதெல்லாம் கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் செல்வகணபதி நகர், அண்ணாமலையார் நகர், அண்ணாமலை நகர், இந்த மாதிரி எதனா ஒன்று வரும் இல்லைங்களா, அவங்க ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி எதுனா வரும். அதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி நேமில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சைட் நம்பரில் அது என்ன சைட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். என்னென்ன வியூ ஆகும்னா அந்த ப்ராப்பர்ட்டி நேமு, சைட் நம்பரு, ஈஸ்ட் பை வெஸ்ட்டு பை, நார்த்து பை சவுத்து பை, இந்த 6 ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து விசிபிளாக காட்டும். ஸோ இந்த 6 ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்து எல்லாமே டைப் பண்ணிக்கிறது அப்படின்றது என்னெல்லாம் வந்து உங்களுக்கு விசிபிளாக வேணுமோ அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த 6 ஆப்ஷனுக்குள்ளே எல்லாமே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம். எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே தான். கேஸ் டைப்பு, கேஸ் நம்பரு, இயரு கொடுத்துட்டு கோ கொடுக்குறீங்க. கோ கொடுத்துட்டு அந்த ஐட்டம் நம்பர் தான் சேம் அதே தான் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கா, வில்லேஜ் என்ன வில்லேஜ் வருமோ அந்த வில்லேஜ் கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டி நேம், அந்த ப்ராப்பர்ட்டி நேமில் என்ன கொடுக்கணுன்னா அந்த வெட்லேண்டு, ட்ரை லேண்டு அது மாதிரி வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இதில் கொடுத்துக்கலாம். நஞ்சை புஞ்சைன்னு சொல்லிட்டு வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இதில் போடணும். நெக்ஸ்ட்டு சர்வே நம்பர், இங்கே டிஎஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லைங்களா, அது மாதிரி டிஎஸ் நம்பர் 25/3 அப்படி இருக்குன்னா 25/3 அப்படி இருக்குன்னா 25/3 இல்லை 25/BY/3 அந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ஃபீட் என்னவோ அது ஸ்கொயர் ஃபீட்டு, இல்லை ஏஸில் இருக்குன்னா ஏஸு, புள்ளி கமா அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் மெயினு. ஃபுல் ஸ்டாப்பு எதுலேயுமே வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் திரும்ப ரீடைப் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா புள்ளி வராது, கமா வராது, அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். சப்போஸ் வேறு ஏதாவது நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து அதர் மெஷரில் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஈஸ்ட் பை, வெஸ்ட்டு பை, நார்த்து பை, சவுத்து பை எல்லாத்துக்குமே வரும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க.
நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து எப்படி பார்க்கணும், இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சூட் ரெஜிஸ்டர் ரிப்போர்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா? ரெஜிஸ்டர்ட் ரிப்போர்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட்ஸில் சூட் ரெஜிஸ்டர் ரிப்போர்ட் அதில் போனீங்கன்னா சிவில் கிளிக் பண்ணிட்டு கேஸ் டைப்பு எந்த கேஸ் நம்பர்லேருந்து வேணுமோ ஃப்ரம் டூ கொடுத்துட்டு இயர் கொடுத்துட்டு கோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விசிபிளாக காட்டும் பாருங்கள். இதில் வந்து நம்ம போட்டது வந்து ஐட்டம் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி நேம் வந்து காட்டுது பாருங்கள். இந்த 6 டேப்லர் காலம் தான் வந்து உங்களுக்கு வந்து விசிபிளாக இங்கே வந்து காட்டும். ஸோ வந்து இந்த 6 டேப்லர் எது வந்து உங்களுக்கு விசிபிளாக ஆகணுமோ அது எல்லாமே இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க வித்தவுட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். சரிங்களா? இந்த ஐட்டம் நம்பர் 1 இப்போ வந்து நிறைய ஐட்டமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுன்னா சூட் ஷெட்யூல் ஐடியிலே போயிட்டு நீங்கள் அடுத்தடுத்த ஐட்டமாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஐட்டம் நம்பரை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணணும், அதுதான் மெயின். சரிங்களா? இப்போது நிறைய ஐட்டம் இருக்கிறது வந்து எப்படி டிஸ்ப்ளே ஆகுன்றதும் காட்டுறேன். 3 ஐட்டமாக இருந்துச்சுன்னா என்ன மேடம் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? பட்டா நம்பரு இந்த காட்டுது பார்த்தீங்களா? ப்ராப்பர்ட்டி நேம் வந்து என்ன, லேண்டு பட்டா நம்பர் என்ன, சர்வே நம்பரு,